எந்த ஒரு அனுபவத்தையும் பெரியவர் சொல்லி மகிழ்ந்து ஒரு ஒரு பூவை தன் மேல போட்டுக்க மாட்டார். எல்லாரும் சொல்றா என்னமோ என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஆண்டி, நான் ஒரு சன்னியாசி, என்னமோ அவ சந்தோஷம் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்றா. இப்படி தன்மேல் விழுகின்றதையும் அவர் அப்படி திருப்பி விட்டுருவார். அதனாலதான் அவர் அவதாரம் செய்த அந்த பிரதமை திதி இருக்கு இல்லையா, அந்த திதிக்கு ஒரு பெரிய சிறப்பு. நம்ம இருக்கிற 15 திதியில 3 திதிகளை கணக்கில் எடுத்துட்டு கொண்டாடுறது கிடையாது. அன்னைக்கு எந்த காரியங்களும் பண்றது இல்லை. அஷ்டமி, நவமி, அடுத்தது இந்த பிரதமை. இந்த பிரதமைக்கு என்னன்னா, அஷ்டமிக்கு கண்ணன், நவமிக்கு ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 திதிகளுக்குள்ளேயும் அவளை நினைச்சு நம்ம பஜிக்கிறதுக்கு விஷயம் இருக்கு. இந்த பிரதமை திதி இருக்கு இல்லையா, மற்ற திதியெல்லாம் எல்லாரும் நல்ல காரியங்களுக்கு என்னெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிறா, என்ன மட்டும் அம்போன்னு விட்டுட்டியேன்னு அது சுவாமி கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு போ, கவலைப்படாத, கலியுகத்தில் உனக்கு மற்றவாளுக்காவது திதி ஒரு வளர்பிறையிலையோ இல்லை தேய்பிறையிலையோ ஒரு திதியில தான் மகத்துவம், உனக்கு 2 திதியிலையும் நான் மகத்துவம் தரேன், வளர்பிறை தேய்பிறையில. அந்த மாதிரி அவர் பிறப்பு அனுஷம் வளர்பிறையில, முக்தி அனுஷம் தேய்பிறையில, 2ம் பிரதமை திதி இல்லை. இந்த உலகத்துல ஒரே நட்சத்திரம், ஒரே திதி, ஒரே பிறப்புல நடக்கிறதுங்கிறது எத்தனை அபூர்வம். இந்த கணக்கை நீங்களும் நானும் போடவே முடியாது. நம்ம நினைச்ச மாத்திரத்துல நம்ம பிராணனை விட்டுற முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதே நட்சத்திரம், அதே திதி, என்ன 100க்கு 4 கம்மி, 4 நட்சத்திரம் கம்மி. அதுக்கு பின்னால ஏதோ மிகப்பெரிய ரகசியம் இருக்கு, மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. ஏன் பூரணமா 100 கிட்ட போல அப்படிங்கிறதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கு, தெரியலாம், எதிர்காலத்துல தெரிய வரலாம். நான் 100க்கு 4 கம்மிங்கிறத கூட ஒரு நலாயினி முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டா. ஒரு பெரிய வேத சதஸ் நடக்கிறது. வேதம்னா வேதம் முழங்கணும், வேதம் முழங்கிண்டே இருக்கணும், உலகமெங்கும் வேதம் பரவணும். வேதத்தினுடைய சப்த அதிர்வில் தான் சமூகத்தினுடைய அமைதி இருக்கிறது, மழை இருக்கிறது, பயிரின் வளர்ச்சி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பெரியவர் ரொம்ப தீர்மானமாக இன்றைக்கு மாற்று கருத்துக்கள் நிறைய. கலியினுடைய கோலம் அது அப்படித்தான். கலி எப்பவுமே 2 பேர் இப்படின்னா 2 பேர் அப்படின்னு வருவா. நம்ம எதிர்த்து நின்று நம்ம யாராக்கும் அப்படின்னு காட்டினா தான் வீரியம். ஆகையினால எல்லா காலத்திலுமே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்றும் நாத்திகம் இந்த மதத்திற்கு புதியது கிடையாது, மாற்று கருத்து இந்த மதத்திற்கு ஒன்றும் புதியது கிடையாது. ஜாபாலின்னு ஒருத்தர் பேசாத பேச்ச யாரும் பேச போறதில்லை. அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் வென்றுதான் இன்றைக்கு சனத்து விஷயங்கள், சத்து விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதனால அந்த வேதம் அப்படிங்கிறது, அதனால அவளா என்ன பண்ணுவான்னு சொன்னா, பெரியவா மட்டும் இல்லை, எங்க அகோபல மடத்து ஆச்சாரியானும் வேத சதஸ் நடத்தி அதை கொண்டாடுறதுல நிகரில்லாதவர். அப்படி நடக்கும் பொழுது எல்லா பண்டிதர்களும் ஆச்சாரியான் முன்னால, மடாதிபதி முன்னால வேதம் சொல்ல கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லி அவளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவ கையால பரிசுகளை வாங்கி கொண்டு போறதுங்கிறது தான் அவ வேதம் கற்றதற்கு பெருமை. அப்படி வரும்பொழுது கால் இல்லாத ஒருத்தர், அவரால் எப்படி வர முடியும்? வீல் சேராலையும் வர முடியல. ஆனால் அவருடைய பத்தினி ஒரு கூடையில் அவரை வைத்து தலையில் வைத்து தூக்கி கொண்டு வந்தாள். பெரியவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார். இந்த சதஸில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு பிரயத்தனமா? அவர் ஆசைப்பட்டதை விட அவருடைய மனைவி ஆசைப்பட்டதுனால தான் அது நடந்தது. நான் இருக்கேன், நான் உங்களை கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தாளே, அடையப்பா அவரை விட அந்த அம்மா ரொம்ப பெரியவங்களாயிட்டாங்க. இந்த அம்மாவை அவர் எப்படி பார்த்தாரு தெரியுமா? கூடையில தூக்கின்னு வந்தானே நலாயினி ஞாபகத்துக்கு வந்தாகணும். அதுவும் நலாயினி எப்படி வேசி வீட்டுக்கு கூட்டின்னு போன்னு சொன்னதுக்கு மறுபேச்சு பேசாமல் தூக்கிட்டு போனவ. இன்னைக்கு பேசினா கொன்றுவாங்க நம்ம பெண்களெல்லாம். இன்னைக்கு ஃபெமினிச கொடி விண்ணுகிற பறந்து கொண்டு இருக்கிறது. வேற இது எல்லாமே வேற கோணம், அதை தப்பு சொல்லலை. நான் இன்னைக்கு பண்ணவும் கூடாது. நான் எல்லாரையும் நலாயினி ஆக்கிக்கோங்க நாங்கள்லாம் இருக்கேன்னு சொன்னாலும் அதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? அதல்ல அன்றைய காலகட்டம், அன்றைய சூழல், அன்றைய நிலைமைக்கு சொன்னேன் நான். எவ்வளவு சகிப்புத்தன்மை அதற்கு பின்னால். ஏன்னா அப்படியெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல பேச முடியாது, பெரிய உதாரணமோ மற்ற விஷயங்களோ கிடைச்சிருக்காது. அந்த அம்மாவை பார்த்துட்டு நலாயனியாவே பாவித்து அவருக்கு உரிய கௌரவங்களை எல்லாம் செய்த பிறகு அந்த அம்மாவை கூப்பிட்டு 4 வார்த்தை எனக்கு சொல்லு நல்லது அப்படின்னார். உலகத்திற்கு நல்லது சொல்லுகின்றவர் தனக்கு சொல்ல சொன்னார்.
அந்த அம்மா சொன்ன, நான் விளையாடுறேடா, என்ன ஆழம் பார்க்குறேடா, நீங்கள் நல்லது சொல்லி நாங்கள் கேட்க வந்திருக்கோம், எல்லாம் எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல். ஏன்னா நளாயினிங்கிறது ஒரு உதாரணம். ஆனால் அந்த அம்மாவை காமாட்சியாக பார்த்தார். காமாட்சி அடிக்கடி பெரியவா முன்னாடி அப்படி சாதாரணமாக நடந்துட்டு போவா. பண்ற பூஜைகளை நேரம் ஏற்றுப்பார். அந்த காட்சிகளை ரொம்ப பேர் பார்த்துருக்கா. அதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பால் பட்ட விஷயங்கள் சிலருக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே கால் அமைக்க விட்டு பூ போட்டு 2 பேரும் என்னமோ ரொம்ப அம்மா பிள்ளை பேசிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான சம்பவங்கள் எல்லாம் பெரிய ஒரு வாழ்க்கையில் நிறைய. ஒரு நல்லது சொல்லுன்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் நம்ம அஷ்டலட்சுமி கோயிலை நிர்வாகம் பண்ணுற ஐயங்கார் அவர் அன்னைக்கு இருக்கார் பக்கத்தில். அவருக்கு ஒன்றும் புரியல இவர் இப்படி கேட்குறதும் அவர் அப்படி சொல்கிறதும். கடைசியில் அந்த அம்மா சொன்னா, 100க்கு 4 நட்சத்திரம் கம்மி போருமா அப்படின்னார். இவர் அதை போய் டைரியில் எழுதி வச்சிருந்தார். அது எப்போ புரிஞ்சுதுன்னா 94 ஜனவரி 8ஆம் தேதி அவர் அமரத்துவம் அடைஞ்சார் இல்லையா, அன்னைக்கு தான் புரிஞ்சுது. ஏன்னா அன்னிலிருந்து இன்னும் 4 நட்சத்திரத்தை கூட்டினா 100 சதம் காணுகிறார் பெரியவர். ஓ, முன்னாடியே இந்த அம்மா சொல்லிட்டாங்க, எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, ஏற்கனவே விதிக்கப்பட்டது. விதியினுடைய இழையை பெரியவர் போன்றவர்கள் தாண்ட முயற்சி செய்ததே இல்லை, அனுசரிக்கிறது. நான் ஒரு விதியை உருவாக்கிட்டு நானே அதை மீறினால் என்னை யார் மதிப்பா? விதி, அந்த விதியின்படி தானும் நடந்து காட்டுதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அப்படி ஒரு பெரிய சிறப்பு கொண்டவர். அவருக்கு இந்த திதியிலேயே அவர் எப்பேற்பட்டவர் நமக்கு அதுவே ஒரு பெரிய சர்டிஃபிகேட். காலம் அவருக்கு எல்லா வகையிலையும். அதனால தான் நட்சத்திரத்திலையும் அனுஷம் அசாதாரணமான அனுஷ்டிக்கிறதுன்னு பேர். அந்த அனுஷம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் இருக்க, அனுஷ்டிக்கிறது. பெரியவாளை நாம் அனுஷ்டிச்சால் அப்படின்னு வந்துடுறது. அவருடைய கொள்கைகளை, அவருடைய விருப்பங்களை, அவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில் அவர் சொன்னதையெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி அனுஷ்டானம் பண்ணிண்டா நம்ம வாழ்க்கையிலையும் எந்த சோகமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. இதுதான் அந்த திதியே நமக்கு சொல்கிறது. இனிமேல் பிரதம திதியை நினைக்கும் போது பெரியவா ஞாபகத்துக்கு வரணும். அது தேய்பிறை திதியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை திதியாக இருந்தாலும் சரி, இந்த 2 திதியும் பெரியவாளை ஞாபகத்துக்கு நமக்கு கொண்டு வரணும். அந்த திதிக்கு பெரியவாளால் ரொம்ப பெரிய பெருமை உருவாயிடுத்து. அப்போ அந்த பட்டியலில் பார்த்தா ராமர் கிருஷ்ணர் பட்டியலில் பெரியவார் போய் சேர்ந்தாச்சு. என்ன ஒரு அதிசயம். அடுத்து பெரியவா ரொம்ப நமக்கெல்லாம் வாழ்க்கையில் கடை தேறுவதற்கு நிறைய சொல்லியிருக்கார். ஒரு பொதுவாக ஒரு உபன்யாசம் கேட்க வர்றவாலாம் புராணங்களை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் வருவதில்லை. புராண நுட்பங்களை தெரிந்து கொண்டு, வேத வியாக்கியானங்களை தெரிந்து கொண்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் வரல, வாழ்க்கையில் வலிகளோடு வருகிறார்கள். இந்த வலிக்கு மருந்து கிடைக்குமான்னு உட்காந்துருக்கா ஒவ்வொருத்தரும். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து மருந்தும் கொடுங்க. குறிப்பாக மகாபெரியவாளை பற்றி நான் பேசுகிற கூட்டத்திற்கு வருகின்றவர்கள், நான் பேசி முடித்த உடனே என்னை சந்திக்கும் போது, என்ன சார் இன்றைக்கி பூரா வேதம் கதைன்னு அப்படியே போயிட்டேளே, நான் ஒரு சிக்கலோடு வந்தேன், மருந்து கிடைக்கும்னு பார்த்தேன், ஏதோ பதில் சொல்லுவேள். எப்போவுமே பெரியவா கூட்டத்துக்கு வந்தால் எனக்கு ஒரு விடை கிடைக்கும், கப்புன்னு பிடிச்சிப்பேன், தப்பிச்சிடுவேன். அப்போ தான் நானும் புரிஞ்சுட்டேன், எதுக்கு பெரியவா வாழ்நாள் முழுக்க நிறைய விஷயங்களை அவர் எழுதியெல்லாம் வைக்கலை, எழுதவும் சொல்லலை. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை பற்றி எழுதுவதற்கு கணபதி கல்கியில் முயற்சி செய்த பொழுது அறிவிப்பெல்லாம் வச்சாச்சு. அவர் கூப்பிட்டு சொல்லிட்டார், வேண்டாம் எழுதாத, நிறுத்திடும், தம்பட்டம் கூடாது, என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ 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 உன்னுடைய குருமையில் இருக்கிற பக்தியில் பிரீத்தியில் சொல்லிகிட்டே போயிடுவேன். என்ன நீ ஆதிசங்கரரை சொன்னேன்னா எனக்கு சந்தோஷம், என்னுடைய பராபர குருக்களை பற்றி சொன்னால் எனக்கு சந்தோஷம். ஆனால் என்னை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை நானும் கேட்டுண்டு அதை அனுமதிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எப்படி எவ்வளோ உயர்ந்த எண்ணம் பாருங்க. ஒரு புகழ்ச்சியை, ஒரு மகிழ்ச்சியை ஒருத்தர் சொல்லி நான் அப்படியாக்கும் அப்படின்னு சிலாகிக்கிறது, நான் அந்த மயக்கத்திற்கெல்லாம் ஆளாக விரும்பவில்லை.
இந்த மாதிரியான லௌகீக வருடல்கள் என் காலத்திற்கு பிறகு நடக்கிறத நான் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நான் வாழும் காலத்திலேயே நான் பெரிதாக துதி செய்யப்படுவதற்குல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்ன துதிக்கிறத நான் அனுமதிக்கிறேன். ஏன்னா நீங்க சுவாமிநாதனை துதிக்கவில்லை. அவர் சொல்றார், சுவாமிநாதன் மறுஜன்மம் எடுத்து சந்திரசேகரேந்திர சரஸ்வதியா மாறியாச்சு. நான் அந்த ஜென்மாவை நினைக்க கூட கூடாது. சுவாமிநாதனையோ சுவாமிநாதன் சார்ந்த குடும்பத்தையோ நினைக்க கூட கூடாது. நான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, இது கூட எனக்கு பெருசு இல்லை. இது எனக்கு நாமகரணம் கூப்பிடுறதுக்காக. என்னை எல்லாரும் பொதுவாக எப்படி கூப்பிடுவா? சங்கராச்சாரியா. அது யாரோட பேரு? என்னோட பராபர குரு ஆதிசங்கரர், அவரோட பேர். இப்போ நான் இங்கே நான் தப்பு பண்ணேன்னா என்ன ஆகும்? சங்கராச்சாரியார் தப்பு பண்ணார் அப்படின் போது என் குரு தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிடுறீங்க.